வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானானவர் ரண ரூண ரேகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறார். களத்திரஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானானவர் தனது 5ஆம் பார்வையால் பஞ்சமி ஸ்தானத்தையும், தனது 7ஆம் பார்வையால் களத்திரஸ்தானத்தையும், தனது 9ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தில் பார்க்கிறாருங்க. இப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சியோட தொடக்கத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பை விட அதிகமான பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் மூலிமா பண வரத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தைரியம், மன நம்பிக்கை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் 2வது அதிசயமாக உங்களுக்கு பெருசாக பெருக்க போகுது. வீடு கடன் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மீண்டு நீங்கள் வெற்றி ஏற்றம், அதாவது அந்த கடன்லேருந்து மீண்டு நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. இந்த மகர ராசிக்காரங்களே பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே உங்களுக்கு போராடும் குணம் அதிகமாக இருக்கும். வெற்றிகளை குவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். நீங்கள் நேர்மையாக பாடுபடுவீங்க எதுலையும் இருந்தாலும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல கூட குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டுற எண்ணமும் நேர்மையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதே நேரத்தில் உங்களுக்கு மற்ற கிரக நிலைகளும் சிறப்பாக இருக்கவில்லை. அதை பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமி ஸ்தானத்தில் சூரியன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது என மற்ற கிரகங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு. இந்த சிறப்பாக ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறதுலாம் நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக போது விளங்குறது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா வழக்கு அது மாதிரி விஷயங்களில் சாதகமான போக்குகளும், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரை இருந்த இழு பறிகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நிலையான வெற்றி ஏற்றமும், அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் வந்தாலும் அந்த குறுக்கீடுகள் விலகி உங்களுக்கு நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. அதே போல் உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாக இருக்குது. இந்த கால நேரத்திலே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓம் ஷம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ பகவத்தே வாசுதேவா அப்படிங்கிற மந்திரங்களையும் சொல்லி கடவுளான சனி பகவானையும் பெருமாளையும் வணங்க. அவங்களோட அருளாசியால் உங்களுக்கு வெற்றி ஏற்றம் மேலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் கொடுக்க போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கவனமான போக்கானது உங்களுக்கு மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இரட்டிப்பாக மாற்றி தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால குடும்பத்தில் இந்த கால நேரத்தில் அமைதி ஏற்படும். விருந்தினர்கள் வருகையால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் சொல்லலாம். அதே போல் நண்பர்களோட கோபத்தை காமிக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமாக போகிறது இந்த கால நேரத்தில் நல்லது. அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் அதில் தாமதங்கள் இருக்கலாம். பெண்களை பொறுத்தவரை எந்த விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமதமாக முடிவெடுக்க வேணால், நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுங்க. அது உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை தரும் விதமாகவும் ஏற்றம் தரும் விதமாகவும் அமையும் சொல்லலாம். கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு உங்களோட மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலையான ஆதாயம், நிலையான வருமானம், அதே போல் பதவி உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்படி கவனம் செலுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சக மாணவர்களோட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனைகளையோ அதே போல் அவங்க பிரச்சனைகளை தலையிடுறத தவிர்க்கும் விதமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி நடந்துக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக வர்றதுக்கான
வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனின் அவதாரங்களை ரூபங்களை வணங்க. அப்படி வணங்கி வரப்ப என்ன ஆகும்னா, எல்லா கஷ்டங்களும் நீங்கி மனதில் மகிழ்ச்சி, தெம்பு, வெற்றி எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 மந்திரங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அது மட்டும் இல்லாமல் சனியின் அருளாசி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தேவைப்படுற அதே காரணத்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சனி பகவானை வணங்க. அவரோட அருளாசியும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே நேரத்தில் நம்ம உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், பெரியோர்கள், உங்களோட முன்னோர்கள், பெரியோர்கள், தாய் தந்தை மூலியமா இந்த கால நேரத்தில் காரண காரியங்கள் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிகச்சிறப்பான காரண காரிய வெற்றிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாகவும், அதே போல் நீண்ட நாட்கள் இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில். அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் மூலியமாக சந்தோஷங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட முழு திறமையும் வெளிக்காட்டுறதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு நிறைய நன்மை தரும் விஷயங்கள் நடக்க போது. மன தைரியம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மன தைரியம் அப்படிங்கிறது எல்லாத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த மன தைரியமே பாதி வெற்றிக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. முதலாவது நட்சத்திரம் எப்படி இருக்கவில்லை. இரண்டாவது நட்சத்திரம் பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருமணம். இந்த வாரம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அந்த புதிய ஒப்பந்தங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சிரமங்களை பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கால நேரத்தில் அந்த அளவுக்கு சிரமங்கள் எதுவுமே இருக்காது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் உண்டாகும். இருந்தாலும் அதை தாண்டி அந்த திடீர் செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. எல்லா காரண காரியங்களிலும் உங்களுக்கு நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதனால் இந்த கால நேரம் வரை உங்களுக்கு நிறைய கவலைகள் இருந்திருக்கும். அந்த கவலைகள்லாம் நீங்கி உங்களுக்கு இப்போது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிறது மட்டும் இல்லாமல், அது மாற்றங்கள் உங்களுக்கு நேரடியாகவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற முழு முயற்சியோடு ஈடுபடுவீங்க. முழு முயற்சியுடன் ஈடுபடுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வெற்றிகளும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருள், வண்டி, வாகனங்கள் அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண், மனை, வீடு சார்ந்து உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த கால நேரத்தில் அதன் மூலயமா லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அந்த லாபங்கள் சார்ந்த மன அமைதியும் பணவரத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழலும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக உருவாகும். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா முதல் 2 நட்சத்திரங்களுக்கு இருக்கவில்லை. மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவிட்டம் 1, 2 பாதம். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பண வரத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு சஞ்சாரம் காரணமாக எதிர்பார்த்ததை விட பண வரத்து பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான கால நேர சூழல் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மனதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல விஷயங்கள் நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால மன நிம்மதி வரும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டங்களும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த கால நேரத்தில் இன்ப சுற்றுலா, உல்லாச சுற்றுலா எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்கள் மனது, உடல் எல்லாமே திடமாகவும் தைரியமாகவும் காணப்படும். இதன் காரணமாக நீங்கள் நிறைய நன்மைகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வாழ்வியில் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி சமாளித்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற துணிச்சலும் தைரியம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த கால நேரத்தில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
அதே போல் தெளிவான முடிவுகள் எடுப்பது மூலமாக இழுபறியான காரியங்களில் கூட சாதகமான நன்மை வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும். இல்லை கடவுளின் அருளால், சனி பகவான் மற்றும் கிருஷ்ணனின் அருளால் அந்த தடைகள் தாமத்திலிருந்து முற்றிலும் விலக முடியும். இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கிறோம்.